தேனி மாவட்டம் மேல்மங்கலம் பகுதியில் ஆற்றின் கரையில் தடுப்புச் சுவர் கட்டுவதில் இருதரப்பினரிடையே மோதல் உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இந்திரராஜாவிடம் கேட்கலாம். இந்திரராஜா, இந்த இருதரப்பினருக்கு இடையே மோதல் உருவாக காரணம் என்ன? அவர்கள் கூறுவது என்ன? விவரங்கள். நிச்சயமாக பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியோர் அருகே உள்ள மேல்மங்கலத்துல பாத்தீங்கன்னா முத்தியா கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயில் வராகநதி ஆற்றுல அப்பப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த கோயிலோட சேதமுடைய சூழ்நிலை உள்ளதனால கோயில் ஒட்டி உள்ள ஆற்றுக்கரையான தடுப்பு சுவரம் அது மேற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில பாத்தீங்கன்னா 90 லட்சம் மதிப்பீட்டிலான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிலையில ஒரு தரப்பினர் கோயிலின் பாதுகாப்புக்கு தடுப்பு சுவர் முழுமையாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. மற்றொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில நாங்க திருவிழா கொண்டாடுறப்ப அந்த நதி பக்கத்துல எடுத்து பூஜை பண்ணுவோம், கரகம் ஜோடிப்போம், இந்த மாதிரி அந்த இதுல அதுல அமைக்க கூடாது, நாங்க அங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ஓ.பி. ரவீந்திரநாத் தலைமையில சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான இருதரப்பினை அவர் கூப்பிட்டாரு. இந்த பாத்தீங்கன்னா காவல்துறை முன்னிலையில இருதரப்பினரும் இது கொஞ்சம் எம்பி வரக்க லேட் ஆனதுனால பாத்தீங்கன்னா இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதுல ஒருவர் படுகாயம் அடைஞ்சாரு. இந்த படுகாயம் அடைஞ்ச நிலையில காவல்துறை காயமடைந்தவர் பெரியவளம் அரசு மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வச்சாங்க. அதற்கு பின்னர் மேலும் மோதல் ஈடுபட்டு அது மேல இருவரை கைது செஞ்சுனாங்க காவல்துறையினர். இதனிடையே அங்கு பேச்சுவார்த்தைக்கு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ஓ.பி. ரவீந்திரநாத் பாத்தீங்கன்னா காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் இணைந்து இருதரப்பினரிடையே சமூக பேச்சுவார்த்தை நடத்தி கட்டுமான பணியை நடைபெற நடவடிக்கை எடுக்க கூறி அங்கிருந்து பாத்தீங்கன்னா சென்றாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறையினர் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி இந்திரராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.